அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் ஓரளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் பெற்றுட்டு ஓரளவு வசூலும் குமிச்சிட்டு வருது. கிராமப்புறங்களில் நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்க படம் தான் சூரிய அவர்களோட கதையில் அவர் நாயகனாக நடித்து வந்திருக்க படம் தான் மாமன். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட விமர்சனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து விலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜ் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து சூரி நாயகன் நடிக்க அவருக்கு ஜோடியை வந்து ஐஸ்வர்யலக்ஷ்மி கட்டாகுஸ்தி படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்புறம் ஜெயபிரகாஷ், பாலசரவணன் அப்படின்னு உள்ளிட்ட நிறைய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்கு. ராஜ்கிரண் அவர்களும் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ சூரிக்கு வந்து அவங்க அக்கா மேலே ரொம்ப பிரியம். அவங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க மாமியார் வீட்டிலேருந்து ஊரில் எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களும் வருத்தப்படுறாங்க. இந்த சமயத்தில் அவங்க கர்ப்பமாகறாங்க சூரியோட அக்கா. ஸோ அவங்க சூரியோட குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுது. 10 வருஷம் கழித்து பிறகுற குழந்தைனால நான் தாய்மாமா வந்து நான் தரையிலே விட மாட்டேன், நம்ம எல்லாம் ஒன்றா ட்ரெஸ் பண்ணி சுற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வயிற்றில் இருக்கும்போதே ஒரு அந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட பேசி அந்தளவு அதை கொண்டாட்டமாக அந்த பையன் மேலே உயிரை வச்சிருக்காரு மருமகன் மேலே. ஸோ அந்த மருமகன் பிறந்ததும் மருமகன் வந்து கொஞ்சம் வளர்ந்தப்புறம் சூரிக்கும் கல்யாணம் ஆகுது ஒரு கட்டத்தில். கல்யாணம் ஆனப்புறம் அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த சின்ன பையன் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கான் சூரிக்கிட்ட. இது வந்து ஒய்ஃபாக இருக்க ஐஸ்வர்யலட்சுமி வந்து கொஞ்சம் கோவம் வர அளவுக்கு போயிடுது. ஏன்னா ஹனிமூனுக்கு நானும் கூட வருவேன் அடம் பிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த பெட்லேயே நானும் நடுவில் வந்து படுப்பேன், மாமா கூட தான் தூங்குவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பார் சூரி. ஸோ இது ஒரு கட்டத்தில் அவங்க லைஃப்பில் வந்து பிரச்சனையாகுது. இது தம்பதிகளாக இருக்க சூரிக்கும் ஐஸ்வர்யலட்சுமிக்கும். ஸோ இதனால் என்ன பிரச்சனை வந்தது, அவங்க பிரச்சனை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது சூரிக்கும் ஐஸ்வர்யலட்சுமிக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சூரி தீர்த்து வச்சாரு, அவங்க டைவர்ஸ் ஆச்சா இல்லையா, இந்த பையனால் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இது வந்து ஒரு புது ஒரு நாட்டை எடுத்திருக்காங்க. எப்படி வந்து நம்ம 80ஸ்ல வந்து நம்ம பாக்யராஜ் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள்லாம் ஒரு கதைக்குள்ளே ஒரு ஒரு அந்த கதை மாந்தர்களே வந்து பிரச்சனையாக வருவாங்க. ஹீரோ வில்லன் இல்லாமல் ஒரு ஹீரோ எப்படியா சமாளிப்பார், அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை கையில் எடுத்திருக்காரு. இதில் வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர பிரச்சனைக்கு வந்து ஒரு சின்ன பையன் காரணமாகிற மாதிரி கொண்டு போயிருக்காரு. வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாருன்னு இயக்குனர் பா பிரசாந்த் பாண்டியராஜன் நம்ம பாராட்டலாம். படத்தோட கதையை வந்து சூரிய அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. ஸோ இது கிராமத்து சாயல் உள்ள கதைனால அவருக்கு அதோட அந்த ஒரு என்னென்ன ஒரு விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குன்னு சொல்லி கதையாக கொண்டு வந்து அது நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இயக்குனர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து சூரிய அவர்கள் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல ஜாலியான கேரக்டராக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த கருடன் அந்த மாதிரியான படங்களில் வந்து கொட்டுக்காளிலாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரி ரொம்ப ஒரு சோகமாக இருக்க மாதிரி கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாரு. இதில் கொஞ்சம் ஜாலியான ஒரு கேரக்டரில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வில்லன்னு சொல்லக்கூடிய அளவில் முக்கியமான எழுதப்பட்ட இருக்க கேரக்டர் வந்து ஐஸ்வர்யலட்சுமி. அவங்க வந்து ஏற்கனவே கட்டாகுஸ்தி படத்தில் கவனம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்திலே தமிழில் வந்து சிறப்பான அறிமுகமாகி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் நல்ல பேர் கிடச்சிது. 2, 3 வருஷம் முன்னாடி வந்த படம் அந்த கட்டாகுஸ்தி. அதில் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த படத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படத்தை எமோஷ்னலாகவும் வந்து ரொமான்ஸ் காட்சிகள் எல்லா சீன்லேயும் அவங்க தூக்கி நிறுத்துறது அவங்க தான். அவங்களும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து சுவாசிகா அவங்க வந்து ஏற்கனவே லப்பர் பந்து படத்தில் கவனம் எடுத்தாங்க சமீபத்தில். அதில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கிரே ஷேட் உள்ள மாதிரியான கேரக்டர் படத்தில் வரும். அவங்களோட கேரக்டர்ஸு வடிவமைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் படத்தில் அவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். சூரியோட அக்கா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. சூரியோட அக்கா வீட்டுக்காரா நல்ல ஒரு ஷட்டிலான கேரக்டரில் பாபா பாஸ்கர். அவர் இந்த படத்தை தான் முழு நீளமாக படம் ஃபுல்லாக வர மாதிரியான கேரக்டர். அதே உணர்ந்து நல்லா ஷட்டிலாகவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து ஏகப்பட்ட நடிகர் பட்டம்லாம் இருக்குது. காமெடிக்கு பாலசரவணன் 2, 3 கவுண்டர் தான் சிரிக்கிற வைக்க ஓரளவுக்கு இருக்குது. அவர் நிறைய சீனில் பயன்படுத்தியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டாக போயிருக்கும். அது இல்லாமல் படத்தில் ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் அந்த போர்ஷன் வந்து ஒரு முதிய தம்பதிகள் வந்து வாழ்க்கையோட இலக்கணத்தை பற்றி சொல்கிற மாதிரியான சீனுக்காக வச்சுருக்காங்க. கொஞ்சம் கிளிஷாவாக தெரிஞ்சாலும் அந்த கேரக்டர் படத்துக்கு கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால ஓகே தான் அந்த ஒரு 2 கேரக்டரும். அது இல்லாமல் படத்தில் வந்து ஹீரோயினுக்கு அப்பாவா ஜெயபிரகாஷ், அப்புறம் ஹீரோவுக்கு அம்மாவா வந்து கீதா கைலாசம், இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்கள் படத்தில் இருக்காங்க. சின்ன பையனாக வர பையனும் கவனம் இருக்கிறான். படத்தில் இசையை வந்து இருதயம் படத்தை மியூசிக் பண்ண அந்த டைரக்டர் ஹிஷாம்
வஹாப் தான் இந்த படத்துல தமிழ்ல முறையா அறிமுகமாயிருக்காரு. மியூசிக்லாம் நல்லாவே இருக்கு. மெலடியா கொண்டு போயிருக்காரு. சின்ன சின்ன பிட் சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அது இல்லாம பிஜிஎம்மும் நல்லாவே பண்ணியிருக்காரு. திருவிழா சாங்ஸ் அது மாரி ஒரு ரொமான்டிக் சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்கு அவர் மியூசிக்ல. அது இல்லாம படம் கேமராவும் நல்லாவே இருக்கு. புருஷோத்தமன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் ஓகே தான். படம் ஆஹா, ஓஹோவா மைனஸே இல்ல. ஆனா இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டுகள் வந்து நம்ம சீரியல்லே இப்போ பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இப்போ சீரியல்கள்ல எல்லா சீரியல்லையும் நம்ம வீட்லயே பார்க்கக்கூடிய ஒரு கதைகள் தான் இது. இது 80கள் 90கள்ல அந்த மாரின்னா கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல இந்த படம் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது இல்லாம இந்த கதைக்களம் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமா இருக்குமா அப்படின்னு தெரியல. கிராமப்புற கதைக்கு அந்த மாரி மக்களுக்கு கண்டிப்பா எடுபடும். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி பாசம் அந்த மாரி கதைக்களம் இது. இதில வந்து அக்காவுக்கும், தம்பிக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அது இல்லாம இந்த கதைக்கெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி சீரியல்கள் பார்த்த மாரி சில இடத்துல லேக் ஆகுது. அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது இல்லாம படத்துல வந்து பாலசரவணன் இன்னும் கவுண்டருக்கு ஸ்கோப் இருந்தும் அந்த காட்சிகள அதிகப்படுத்திட்டு, அது இல்லாம சூரிக்கும், ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் உள்ள ரொமான்டிக் போர்ஷன வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போயிட்டு ரொமான்டிக் எமோஷன் கொண்டு போயிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டா வந்திருக்கும்னு பார்க்கப்படுது. அது இல்லாம படத்துல வந்து பையன் வந்து எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த கொஞ்சம் வளர்ந்த பையனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்ல. ஃபேமிலியில இருக்கவங்களும் அந்த பையன் என்ன சொல்றானோ, அது அப்படியே கேட்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இதா தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. பையன வந்து ஓரளவுக்கு லிமிட் வச்சு, பார்டர் வச்சு பண்ணணும். ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் பண்ணி வச்சிருக்கலாம். அது இல்லாம பாபா சுபாஸ்கர வந்து அந்த பையன் இவனோட சேராம முடியாத அளவுக்கு இருக்கிற மாரி காட்சி அமைப்புகள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. அ சில விஷயங்கள் கொஞ்சம் லேகிங்கா போகுது. அத கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். பல இடங்கள்ல ட்ராமா பார்க்குற மாரி இருக்கு. சீரியல் பார்க்குற மாரி இருக்கு. அது கொஞ்சம் தவிர்த்திருந்தா படம் நல்ல அளவுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் சின்ன சின்ன குறைகளா பார்க்கப்படுது. மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்குன்னா, என்ன அளவுல வந்து ஓரளவு அபோவ் ஆவரேஜ் தான். இந்த சீரியல் மாரியான விஷயங்கள் பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்க்கலாம். பி அண்ட் சி சென்டர் ஆடியன்ஸ கண்டிப்பா கவரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. கதை கொஞ்சம் பழைய கதை 80, 90கள்ல கதை மாரி இருக்கு. ஸோ அதனால ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவு ரீச் ஆகும், இந்த 2கே கிட்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும்னு தெரியல. மத்தபடி இது ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடப்படும். இப்போதைக்கு இந்த படம் இப்ப தியேட்டர்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கிராமப்புற கதைகள் எந்த இடத்துலயும் ஓரளவு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு டைம் இருந்தா போர் அடிக்காம ஓரளவுக்கு ஒன் டைம் வாட்சபிள் தான் படம். அபோவ் ஆவரேஜ் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ பார்க்கலாமா வேணாமான்ற கால நீங்க எடுத்துக்கங்க. ஸோ இதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த மாசம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டையும் ஷேர் பண்ணுங்க. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.